யாச்சி, உண்மையிலேயே அவ போட்டில நிக்க போற ஆச்சி. அங்க போய் நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கானே அத்தைக்கு. அங்க துட்டி இங்க துட்டி கடைசி என்கிட்டே வந்துட்டா. ஏட்டி எப்படியா இந்த போட்டில செழிக்கல செழிப்ப முட்டி. ஏம்மா என்ன செய்யறதுக்கு? நான் முதல்ல சொன்னேன் உங்கள்கிட்ட, அவள்கிட்ட வாய் கொடுத்தாதியா வந்தா வந்துட்டு போறான்னு. சும்மா இருக்கிறதுக்கு இல்லாம அவளையே எதிர்த்து நின்று கடைசி பாருங்க நமக்குள்ளே கேவலமா போச்சு. நம்ம கூட்டத்துல ஒருத்தி நம்மளை எதிர்த்து நிக்க கேவலம்ல ஆச்சு. நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவா அவளுக்கு சப்போர்ட் பண்ணவா? ஒண்ணுக்குள்ள ஒன்னா கடந்துக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சா எப்படி? எது நீ என்னடி சொல்ற? அவங்க அவளுக்கு கூட நிக்க முடியல. எவளாவது அவகிட்ட போனியா காலை வெட்டுவேன். யாச்சி யாச்சி, இந்த நாள் நீங்க குறிச்சு வச்சுக்கிடுங்க. அந்த பிளேயர் வந்துட்டாலடி சவத்து மூடி ஏங்கிட்ட துணிக்கிட்டு என்ன ஏத்தி நிக்கான்றான். இவ ஒருத்தி கடப்புல கடக்காளா பாரு. உங்க கூடயே இருந்த என்ன பார்த்து நீங்க இந்த வார்த்தை சொல்லிட்டிய. நான் விட்டவே மாட்டேன். வெளியே வாங்க ஆச்சி. ஏம்மா யாச்சி, நீங்க வெளியே வராதியே. நான் போய் அவள்கிட்ட என்னன்னு பேசிட்டு வரேன். கிறுக்கி அவ சின்ன பிள்ளை ஆச்சா உடத்திட்டு கிடக்கா. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாமினேஷன் எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ண வைக்க இங்க சும்மா சத்தம் போட்டு ட்ரெஸ் ஏத்திட்டு இருக்காதியா. நீயா தீட்டு வச்சிரு. இல்லன்னு வை, நான் வந்தா வேற மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு. ஏ வள்ளி, ஒன்னா மண்ணா பழையிட்டது உனக்கு தேவையாட்டி? எக்கா, நான் குறுக்க வந்தேன்னு சொல்லி இந்த ஆச்சி இப்படி சொல்லுதாவ. நாமினேஷன் போட்டாச்சு. இந்த ஆட்சியை குறிச்சு வச்சுக்கிட சொல்லிருங்க. இருக்க கோவத்தில் என்ன வார்த்தை வரும்னு தெரியாது. நான் தான் எலெக்ஷன்ல சேப்பேன். கவுன்சிலர் ஆகி கார்ல வந்து வாசம் முன்னாடி நிக்கல, ஒத்த கொத்த நிக்கல. வள்ளி நெட்ட வள்ளி இல்ல. வெளியே போய் பேசிட்டு ராட்சியோடு அம்மா இது பெரிய பிரச்சனையாக்கி விட்டாலோ போல இருப்பாம்மா. நீ கதவை சட்டிட்டு ஏன் வள்ளி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி? ஏடி நம்ம ஆட்சி எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாலாட்டி கிடக்கும். ஏடி இப்படி எதிர்த்து போய் நிக்கி பக்கு பைக்காரி அந்த நாமினேஷன் இவங்க முடிச்சு விட்டுட்டு வா. எக்கா, எப்பவும் தின்னுக்கிட்டு உறங்குக நெட்டப்பள்ளி நீங்க என்ன நினைச்சிட்டேலாக்கா? இந்த எலெக்ஷன்ல நான் யாருன்னு காட்டுவேன்க்கா. என்னையவே இந்த கிழமை 1ஆம் மண்ணாவோ 4ஆம் மண்ணாவோ அது எல்லாம் நான் பார்க்கதில்ல. இந்த எலெக்ஷன்ல நான் சேச்சி மட்டும்தான் காட்டுவேன். போயிட்டு வரேன்க்கா. அட பைத்தியாரிவ சொன்ன கேட்க மாட்டேக்க போல இருக்க. உள்ள கிழவிய வேற சமாளிக்கணும். கடவுளே, 2 பேர் நடுவில் நான் நின்றுக்கிட்டு என்ன பாடுபட போறேனோ. சொல்லுங்க, நீ கூப்பிட்டு என்ன சொன்னா அதான் வந்தேன். ஏதாவது உதவி செய்யணுமானே? ஏதாவது என்னன்னாலும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். அண்ணனுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? ராசமலை, விஷயம் தெரியும் நினைக்கேன். எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். உன் பொண்டாட்டி வேற ஒரு ஆளுக்கு சப்போர்ட்டா இருக்கா. முந்தானத்து வரைக்கும் என் கூட தான் நீ ஊட்டி கொடைக்கானல்னு சுத்திட்டு வந்திருக்க. அன்னைக்கு கொடைக்கானல் மட்டும் தானே கூட்டிட்டு போனீங்க. ராசமலை, ஊட்டியும் பிளான்ல உண்டு. பிளான் மாறினால நான் என்ன செய்வேன்? டூருக்கு வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கேன். எல்லா செலவும் நான் பார்த்துருக்கேன். ஓட்டு யாருக்கு போடுவேன், யாருக்கு போட சொல்லுவேன். அது எப்படிங்க உங்களை விட்டு நாங்க வேற ஆளுக்கு போடுவோம்? உங்களுக்கு தானே போடுவோம். ராசமலை, யாருக்கு நீ ஓட்டு போட? அண்ணன் தானே போடுவேன். ஆமாண்ணே, உங்களுக்கு போடாம வேற யாருக்குனே போடுவேன்? உங்களுக்கு தானே ஓட்டு. தகவலை சொல்லணும்ல, அதான் கூப்பிட்டேன். கிளம்பு கிளம்பு, பொண்டாட்டிட்டெல்லாம் சொல்லி வை. நம்ம கட்சிக்கு தான் வரணும் கேன்வாஸுக்கு. வருவோம், எல்லாரும் வருவோம். என்ன பண்ணலாம்? அடியாள்வளை கூப்பிட வேண்டியதான். கூப்பிட்டு என் அரசியல் முளைய கசக்கி எப்படியாவது இன்னைக்கு பாரு. சுருதிய பார்த்தது கட்டி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இதை விட்டா வேற வாய்ப்பே கிடைக்காது. நீங்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு தானே. உங்க வீட்டுல எல்லாரும் ஓட்டு என் ஆளுக்கு அம்மைக்கு தான் விழணும். ஓட்டு போட்டு அது அம்மா சேர்த்துட்டவன அடுத்த இதுலயே நாங்க 2 பேரும் ஒண்ணா
மாமியாரை மட்டும் ஜெயிக்க வைங்கிட்டு ப்ளீஸ் டி. சரி, எனக்கு இருக்கதுலயே பெரிய டேரி மில்கா ஒன்னு வாங்கி தருவியா? கிட்கட்ல புதுசா ஒரு மாடல் வந்திருக்கு. ஒன்னு மில்க், ஒன்னு சாக்லேட். இந்த ரெண்டு சேர்ந்து ஒன்னு வந்திருக்கு. அது வாங்கி தருவியா? விலை கூடுது. 100 ரூபாய் 150 ரூபாய் இருக்கும். அது வாங்கி தருவியா? அட பைத்தியரியோட வேற என்னத்தையும் கேட்பாலும் பத்த முட்டாய் வாங்கி கேட்காளுவோ. கிறுக்கியதா இருப்பாளோ போல இருக்குது. சரி வாங்கி தரேன். வாங்கி தர முட்டி. எப்படியாவது என் மாமியாரை ஜெயிக்க வைங்கிட்டு நான் வாங்கி தர முட்டி. சரி, உன் மாமியார் ஜெயிச்சிட்டாவன்னு நினைச்சுக்கோ. வா, நம்ம எவ்வளவு தூரத்தை கவர் பண்ண முடியுமோ எல்லாரையும் கவர் பண்ணி ஓட்ட போட வைக்கணும். நம்ம பிளான் போடணும், சரியா? சரி சரி. ஏ பார் ஆப்பிள், பி பார் பால், சி பார் கேட். அப்பு என் வள்ளிங்க வா, பிள்ளை ஏப்பார் ஆப்பிள் பீப்பார் பால்னு சொல்லுதுங்க, வா கேளு. அப்பு ஏப்பார் ஆப்பிள் இப்ப ரொம்ப முக்கியம். அப்பு நான் எலெக்ஷன்ல நாமினேஷன் பண்ணிட்டேன், உனக்கு தெரியும் தானே? எப்படியா இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும். ஏடி நீ ஏதோ கிறுக்கு போல வளரிட்டு இருக்க நான் நினைச்சிட்டு இருந்தா, எப்படி எலெக்ஷன்ல நமக்கு செட் ஆகாது, சும்மா இருடி. அப்பு எல்லாரும் என்னைய சொல்லத, நீங்க சேர்ந்து சொல்லாத. இந்த எலெக்ஷன்ல நான் யாருன்னு காட்டணும். ஏன் வள்ளி என்னட்டி நீ இப்படி சொல்லுது? சரி நீ போ, என்னத்தையும் செஞ்சு தல. என்னத்தையும் செய்யணும், நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வேணும். 5 லட்ச ரூபா இருந்தால் தான் என்னால் ஜெயிக்க முடியும். பைசா கொடுத்து நான் ஜெயிச்சிருவேன். ஏ அம்மா, 5 லட்சத்துக்கு நான் என்னத்தையும் கொண்டு விற்கிறதுக்கு? 5 லட்சம் இல்லை, ஒன்றும் இல்லை. போட்டி எங்கள் வீட்டை பார்த்து என்ன அப்போ இப்படி சொல்லுத? வள்ளி 5 லட்சம்லாம் என்னத்தை வித்தாலும் கிடைக்காதுடி. 5 லட்சம் எம்மா, என் கடத்தை அடைச்சி ஒரு இடத்த வாங்கி வீட்டை போட்டுருவேன். அப்பு உன்னைய விட்டா எனக்கு இங்கே யார் அப்பு இருக்கா? உதவி செய்யறதுக்கு என்னைய எவ்வளவு கேவலமா அந்த கிளவிய இந்த பத்திரலைக்கெல்லாம் பேசிட்டாம தெரியுமா? நான் ஜெயிச்சு நான் யாருன்னு காட்டணும் அப்பு, ப்ளீஸ் அப்பு. என்னத்தையாவது வித்து வரைக்கும் எனக்கு 5 லட்சத்தை தான். நான் பைசா கொடுத்தனால நான் ஜெயிச்சிருவேன். 5 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? வள்ளி எப்படி பார்த்தாலும் 5 லட்சம் தேராது. மிஞ்சி மிஞ்சி போனா 2 லட்சம் ரூபா கடன் வாங்கலாம். முடிஞ்ச வர முயற்சி பண்ணி தாரேன். இது போதும் அப்பு, நான் ஜெயிச்சிருவேன். ஓ, பைசா கொடுத்து ஆட்சியை ஜெயிக்க பாக்கியா? சரி 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 சரி, என்ன நடக்குன்னு எனக்கு தான் தெரியும். இத போய் அந்த ஆட்சிட்ட சொல்லுவோம். பாத்தியாட்டி இந்த பிள்ளையோட பையன் என்ன ஏத்து நிக்கா? ஏச்சி, அவ சின்ன பிள்ளை விளையாட்டு வாக்குல என்னத்தையாவது சொல்லுவா. நம்ம அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். பத்ராளி அக்கா, ஏச்சி உங்களுக்கு ஒரு தகவல். வா பள்ளிக்கா, வா வா. ஏச்சி, நம்ம அண்ணாச்சி கடையில ஒரு 60 ரூபாய் பாக்கி இருக்கு. குடுப்பேலாம் உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்லணும். நீ யாரை நேரத்தில் பிளேட் எடுப்பாரு போட்டே 60 ரூபா கொடுக்க போயிருக்கேன். நாளை 1008 பிரச்சனை தலையில குடுக்கிட்டு இருக்கேன். என் பத்திர போட்டு ஏ பள்ளிக்கா, ஆச்சி பயங்கர கோவத்துல இருக்காவ. என்ன எதுன்னு சொல்லி போவாங்க. அண்ணாச்சி கடையில கடன் கொடுத்ததா இப்ப ஆச்சிக்கு வேலை. ஏக்கா, வள்ளி அரசியலுக்கு பிளான் போட்டிருக்கா. நான் ஒட்டு கேட்டிருக்கேன். என் கடத்தை ஆச்சி அடைச்சாவன்னா அவன் பேசுனதை சொல்லுவேன். ஏ ஆட்டோடியாச்சி, எடி எடி என்ன சொன்னாட்டி? எடி 60 ரூபா 600 ரூபாய்க்கு நீ சாலை வாங்கி நான் கொடுத்தேன். என்னட்டியாச்சி? பள்ளிக்கா நடிக்க சொல்லி சொல்லட்டி. ஏச்சி, அவன் 5 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கி எல்லாருக்கும் பைசா கொடுத்து ஓட்ட ஜெயிக்க போறா ஆச்சி. அவளும் அவன் மாப்பிளையும் பிளான் போட்டாவ. ஏச்சி பாத்தீங்களா? வேற என்ன சொன்னா? அவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தாவ. வேற ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுது. அண்ணாச்சி கடையில 60 ரூபாவை தீத்துருங்க. நான் கொடுத்தேன். வேற ஏதாவது இருந்தா காது பட ஓடி வந்து சொல்லிடுங்க. சரி ஆச்சி, வாரே. ஆச்சி, அவ ஏதோ விளையாட்டா சொல்லுவான்னு பார்த்தா ரொம்ப சீரியஸா இருக்கல்ல. என்ன பண்ணதுக்கு? அவ என்னட்டு பணம் கொடுத்து சேர்த்தா? அவளை விட கூட 500 ரூபாய் கொடுத்து நான் சேர்க்க மாட்டேன். நம்மள்ட்ட ஏது பைசா? நம்மளே 5க்கு 10க்கு கஞ்சிக்கு வழி இல்லாம தெரியும். அவன்கிட்ட போய் என்னத்தன்னு வாங்குறதுக்கு? சொட்டைக்கு பேர்ல ஊர்ல ஒரு இடம் கிடக்கு. அதை வித்தா நல்ல வருமானம் ஏறும். அதை கொடுத்து சேர்த்தோம். சொல்லவே இல்ல. இடம்லாம் வாங்கி போட்டுட்டு தான் ஒண்ணு இல்ல கடந்த அழுதுட்டு கிடப்பேலாங்கும். அது ஒரு இழுவரி இடமட்டி. அதை எப்படியா எவன்களையாவது கட்டி வைக்கணும். அது ஒண்ணுக்காவது இடம் கோவமா கடந்து எவனா இழுச்சவ பையன் நமக்கு முன்னு வருவான். அவன்கிட்ட கட்டி வச்சுட்டு பணத்தை பிடிங்கிருவான். என்ன இழுபறி இடமோ
சரி விற்கணும்னு முடிவாயிட்டு நல்ல வருமானம் தேத்தலாம் ஜெயிக்கலாம். கவலைப்படாதீங்க, ஜெயிச்சிருவோம். நீ மட்டும்தான் வந்திருக்கியா? தலைவரை எதுக்கு கூப்பிட்டிய? இங்க பாரு, மேலிடத்துல இருந்து பிரஷர் தர ஆரம்பிச்சிருவாவ. கண்டிப்பா இந்த கிளவிய தோக்கடிச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்ய தயாரா இருக்கேன் தலைவரை. போட்டியில நம்ம தான் ஜெயிக்கணும். என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. இந்த எலெக்ஷன்ல நான் தோத்துட்டோம்னா அதை விட ஒரு கேவலம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் நல்ல மூளையை கசக்கி ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். காதை காட்டு. தலைவர இதை சொன்னது கிளை. புரிஞ்சுவா புரிஞ்சுவா தலைவர. இந்த ஐடியா மட்டும் இருந்துன்னு வைங்க, எல்லாரையும் தோக்கடிச்சு நீங்க தான் கவுன்சிலர். கிளவியா பெரிய கிளவி, நம்ம தான் ஜெயிக்க போறோம். வேற மாதிரி சொல்லுதிய தலைவர. இதுக்குத்தான் இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கேன். அரசியல்னா சும்மாவா? அரசியல் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னு வை, வேற மாதிரி ஆரம்பிக்கும். சரி தலைவர, நீங்க சொன்னதை நான் பார்த்துக்கிட்டது. நம்ம தான் ஜெயிப்போம். வரட்ட தலைவர. சும்மா இல்ல, கிளவிய தோக்கடிச்சு 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 ஜெயிச்சவேனா எப்படி என்ன பண்ணணும், எங்க எதை பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்க யாரையும் ஜெயிக்க விட மாட்டேன். கவுன்சிலர்னா கொக்க, ஜெயிக்க விடவே மாட்டேன்.